ஒரு தக்காளி ரசம் வைப்பது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. 3 தக்காளி எடுத்துக்குங்க. அதை கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் போடுங்க. 1 ஸ்பூன் குருமிளகு, ஒரு 1½ ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மல்லி, வரமல்லி போட்டுக்குங்க. 3 பல் பூண்டு போட்டுக்குங்க. கருவேப்பிலை கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்குங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குங்க. ஊற்றி நம்ம மிக்ஸியில் போட்டு நல்லா அடிச்சுக்குங்க. அடித்த பிறகு ஒரு வடைச்சட்டி வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு கொஞ்சம் கடுகு போட்டுக்குங்க. ஒரு பச்சை மிளகா, ஒரு வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்குங்க. வதக்கி விட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை நாம் வடைச்சட்டியில் ஊற்றிடலாம். அதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றின பிறகு நம்மளுக்கு பார்க்குறதுக்கு கெட்டியாக இருக்குது. அப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றின பிறகு கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்குங்க. நல்லா கொதித்த பிறகு கொஞ்சம் ஒரு பெருங்காயத்தூள், மல்லித்தழை தூவி விட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். 5 நிமிஷம் கொதித்து நாங்கள் இறக்கி வச்சுட்டோம். நாங்கள் வீட்டில் புளி சேர்த்துக்க மாட்டோம். நீங்கள் வேணும்னா கொஞ்சம் புளி சேர்த்துக்குங்க. சூப்பராக சீக்கிரமாக குயிக்க ரசம் ரெடி.